வணக்கம் நேர்களே. புதன்கிழமை இரவும் ஒரு சந்திப்பு. இப்பொழுது ஒரு பேசு விரலாக மாறி இருக்கின்றது சிங்கள உயர் மட்டங்களில். எவன்காடு செக்யூரிட்டி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், எவன்காடு செக்யூரிட்டி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இது யாரு? முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்சவின் ஆயுத நிறுவனத்தின் ஒரு விடயம்தான் இது. நாட்டில் கடுமையான ஆயுத கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட எவன்காடு செக்யூரிட்டி நிறுவனத்தின் தலைவர் மேஜர் நிசங்க சேனாதிபதிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சின் தலைவர் மிக அண்மையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவரை தொடர்பு கொண்டு மேஜர் நிசங்க சேனாதிபதியை சந்திக்க ஒரு வாய்ப்பு வழங்குமாறு கோரியதாக கூறப்படுகிறது. அப்ப யாருக்காக? இந்த எவன்காடு நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதிக்கு ஆதரவாக ஆட்சியில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர் இது எங்க போய் நிக்குது பாருங்களேன். இதைத்தானே நாங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள்ள ஆட்சிக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களை விளக்குங்க 2-3 நாளைக்கு நாம சொல்லியிருக்கிறேன். அப்ப தொடர்பு கொண்டு ஒரு வாய்ப்பு வழங்குமாறு கோரிதாக கூறப்படுகிறது. இருப்பினும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டாராம், பாட்டி தப்பிட்டு. ஏனெனில் 2019 ஆண்டில் எவன்கார்டு நிறுவனத்தின் மேஜர் நிசங்க சேனாதிபதி வஜிர அபவிருத்தவின் தொலைவில் இருந்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தில்ருக்ஸ்ரீ ஜெடைஸுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இப்ப இந்த வஜிர அபவிருத்தனுங்கிற யாரு? ரணில்ல தோஸ்து பங்காளி எல்லாமே சேர்ந்து அவர் அமைச்சராக இருக்கின்றார். இப்ப ரணிலுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். அதை நாங்க பிறகு பார்ப்போம். அவர்கிட்ட போன்ல இருந்தான் ஒரு தொலைபேசி போயிருக்குது, அதை ரெக்கார்ட் செஞ்சப்பட்டு லீக் ஆயிட்டு. அப்ப பாருங்க, வஜிர அபவிருத்தன் ஒரு அமைச்சராக இருக்கின்றார். அவர் தான் எங்க ரணில் ஆட்சியிலே. அப்ப யார் ஆட்சிக்கு வர போறாங்க, யாருக்குள்ள இருக்கிறாங்க? அந்த அழைப்பு அவர் எடுத்து பேசினது அது சமூக ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆடியோ கிளிப்பை பரப்பி அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். இந்த முறையும் இது போன்ற ஒரு ஊழலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு கொண்டு வர மேஜர் நிசங்க சேனாதிபதி யோசித்தது சாத்தியப்பட்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு எனக்கு செய்யலாமா, அதை இதை தாரம் பேசலாம் இல்ல அப்படி ஒன்று வந்து அந்த வீடியோ கிளிப்பை அனுப்பினால் அரசாங்கத்தின் கெட்ட பேரு, அந்த லஞ்ச ஊழல் ஆணைய கமிஷனுக்கும் பிள்ளை. அண்மைய நாட்களில் இந்த மேஜர் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்து துறையாக இருந்ததாக சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தெரிவிக்கின்றன. எவன்காடு மோசடி காரணமாக செப்டம்பர் 24, 2019 அன்று இடைநீக்கம் செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் தில்ருக்ஸ்ரீ ஜெடைஸ் ஆகஸ்ட் 2023 பொது சேவைகள் ஆணையத்தால் விடுவிக்கப்பட்டார். அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையின் போது சம்பவம் தொடர்பான ஆடியோ பதிவு தொடர்பான மொரட்டுவ பல்கலைக்கழகம் மற்றும் பகுப்பாய்வு துறைகளிடமிருந்து அறிக்கைகள் கோரப்பட்டன. அந்த ஆடியோ பதிவு திருத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அது உள்ள எடிட் செஞ்சுக்கிறாங்க. அது உண்மையிலே அவங்க இஷ்டப்படி கோட்டையை பாட்டி செஞ்சுதான் லீக் ஆகிருக்கு. அது பிடிபட்டுட்டு அதன்படி அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். என்னென்னாலும் வந்துட்டு போனதுதான். தற்போது முந்தைய அரசாங்கங்களில் ஊழல் அதிகாரிகள் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணையத்தின் உத்தியோகபூர்வ தலையீடு குறித்து கவலை கொண்டுள்ளனர். அந்த தலையீட்டை தடுக்க அவர்கள் லஞ்சம் அல்லது ஊழலை கூட நாடலாம். இந்த கடத்தல்காரர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் புலனாய்வு பிரிவின் தலைவராக பணியாற்றிய மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போது அந்த பதவிக்கு எந்த அதிகாரியும் நியமிக்கப்படவில்லை என்றும் தெரிய வருகிறது. அதாவது இப்ப வேகன்சி தான் அந்த போஸ்ட் இருக்குது. பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலையீடுகள் குறித்து பல குடிமக்கள் தற்போது சந்தேகங்களை கொண்டு நாடு முழுவதும் பொது பாதுகாப்பு அமைச்சு மேல ஒரு சந்தேகம் தொடர்ந்து வலுத்து வருகிறது. இது காவல்துறையில் உள்ள மூத்த காவல் அதிகாரிகளின் இடமாற்றங்களை பற்றியது. முந்தைய அரசாங்கத்தின் போது ராஜபக்சே குடும்பத்துடன் நெருக்கமாக பணியாற்றிய மூத்த காவல் கண்காணிப்பாளர்களாக பல மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். அவர்களில் சிலர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் தொடர்பு வைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள். மற்றவர்கள் நீண்ட காலங்களாக ராஜபக்சே குடும்பத்தின் நெருக்கமான பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டவர்கள். இப்ப வெரி ஷார்ட்லி மாற்றப்பட்டார்கள். இந்த நியமனங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதற்கான மிக சமீபத்திய உதாரணம் தான் குருநாகல் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் நியமனம். அங்க யாரு இருக்கிறா? அங்க பாருங்களேன்,
அவர் அவர் அதாவது மொட்டு காட்சிக்கு தேசிய அமைப்பாளர் பதவி ஒன்று கொடுக்கப்படுறது குருநாகலை சேர்ந்த ஜோன்சன் பெர்னாண்டோ. அவர் யாரு? நம்முடைய சந்தியன் அமைச்சர். அந்த அமைச்சருக்கு வாசியாகத்தான் அந்த ஒரு SST ஒன்று நியமனம் பண்ணப்படுது. எப்படி தில்லாலங்கடி வேலை, இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்ட பெர்னாண்டோவின் பள்ளி வகுப்பு தோழர், அவருடைய ஸ்கூல் கிளாஸ்மேட் இவர் ஜோன்சன் பெர்னாண்டோட ஸ்கூல் மேட் தான் இந்த தற்போது நியமனம் செய்யப்படுற குருநாகல் SSP. இது ஒன்றே நமக்கு போதுமானதா? மற்ற மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர்களின் அதிகார வரம்புக்குள்ளான நியமனங்களும் இதே இயல்புடையவைதான். இந்த நியமனங்களில் பல ராஜபக்சே குடும்பத்துடன் இன்னும் வணிகம் செய்து வர்த்தகம் செய்து வரும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பொது பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து கிடைக்கும் தகவலின்படி அமைச்சின் செயலாளர் ஒரு பெயரளவில்தான் இருக்கின்றார். ஒன்றுமே இல்லை, அவர் லேபிள் பொறுப்பாக தான் இருக்கிறார், மற்றதெல்லாம் அவங்க கையடிக்கிறாங்க. அதனால் அவர் மனவிரக்தியினால் பதவியை தூக்கி வீசிவிட்டு வீட்டுக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதை நாங்கள் மீண்டும் மென்ஷன் பண்றோம். இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு எங்கேயாலும் ஒரு வீடியோவில் ஒரு நாளைக்கு நாங்கள் தருவோம் இல்லை, அதுக்காக நாங்க இந்த வீடியோ கிளிப்பை இதை நாங்கள் வச்சிருக்கிறோம் உங்களுக்காக. இது மீண்டும் உங்களுக்கு வரும். எப்போதோ அது வருகின்ற போது வரும், அப்போது காட்டலாம். அதாவது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பேர் சொல்ல விரும்புகிறேன், நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் ஒரு மனவிரக்தியின் காரணமாக இந்த பதவியை விட்டு போகலாம். இதுதான் நீங்க சொல்லப்படுற செய்தியா? அவர் போறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் சாணி அபேசேகர நியமனமும் ஒரு கண்மூடித்தனமா என்று கீழ் அவருக்கும் அங்க பெருசா கொடுக்குறாங்க லண்டன். பாத்தீங்களா எவ்வளவு ஆதரவு பண்ணி அவரை கொண்டு வந்து நியமனம் பண்ணி இந்த இன்கொயரி எல்லாம் பண்ண போறாங்கன்னு கொடுத்தால் அதுக்கு அவருக்கு பல முட்டுக்கட்டை வருகின்றது. நாம் எல்லாம் விளக்கமா சொல்லல. அவருக்கு கண் கட்டு, வாய் கட்டு, மூக்கு கட்டு, அப்படி ஐம்புலங்களின் கட்டுப்பாடும் அவருக்கு போடப்பட்டிருக்கலாம். அது வெளியே வராது, வந்தாலும் நாங்க சொல்லவும் முடியாது. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் தனக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தனது கடமைகளை செய்வதற்கு அவருக்கு குறைந்தபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக கூட பார்க்கிறது. அவர் ராஜபக்சே பரம்பரையை சேர்ந்த ஒரு போலீஸ் படையால் சூழப்பட்டுள்ளார். அப்ப இந்த சாணி அபேசேகர் என்பவர் மஹிந்த அண்ட் கம்பெனியா ரவுண்ட் அப் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் எந்த மூவ் செஞ்சாலும் உடனே லீக் ஆகும். மற்றது அவர் கீழ் உள்ள மட்டங்கள் அதுக்கு சரியான கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அப்ப எப்படி அவர் வேலையை எடுத்து செல்லலாம்? இதையும் நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அவர் அந்த வேலையை அவர் கொண்டு போக செல்லாதானே என்றால் அவருக்கு ஒரு புலக் கொண்டு இருந்து அவர் அதுக்கு பின்னும் தொடர்ந்து போகலாதானே. இவற்றுக்கு பின்னால் பொது பாதுகாப்பு அமைச்சத்தை கையாளும் ஒரு ஆலோசகர் ஒருவரும் உள்ளாராம். இப்போது நிலைமை மிகவும் மோசமாகி விட்டதாம். அதாவது SST சானியா அபேசேகர் அவர்களுக்கு குறுக்கே ஒரு ராஜபக்ச கூட்டம் இருக்குது. இது குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவேலவிடம் ஒருவர் கூறும்போது அவர் அது நல்லா தான் போகுது, அது ஒன்றும் இல்லை, வடிவேல் மாதிரி நல்லா தானே போகுதுன்னு சொல்றாராம். ஆனால் அப்படியா இல்லை, நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றதாம். கிடைக்கும் செய்திகளின்படி ஒரு வகையான அழுத்தத்தின் பேரில் காவல்துறையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ஜனாதிபதி அனுரகுமாராவுக்கு நெருக்கமான எவருக்கும் இந்த இடமாற்றங்கள் குறித்து ஏன் பேசவில்லை, ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம் இல்ல, ஜனாதிபதி அவர்களை சுற்றி மஹிந்தான்பனியின் ஒரு கூட்டம், கொள்ளை கூட்டம், பிரைபரி கூட்டம் இருக்குது. அது சுத்திட்டு ஆலோசனை அப்படி ரவுண்ட் அப் எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணி அப்ப பாருங்க, பொது பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள மைண்ட் குரூப், ஜனாதிபதியை சுத்தி மைண்ட் குரூப், இப்படி இருந்தா அந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சி கொஞ்சம் சிந்திக்கிற இல்லையா? ஏன் நீங்க வர வர முட்டாளாகிறீங்க? உங்களுக்கு ஏன் இதை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க? நம்மளோட கடமை நாம எட்டி வைப்போம். பொது பாதுகாப்பு அமைச்சகத்தில் பணிபுரியும் அரசு அதிகாரிகள் இந்த நாடகத்தையும் முட்டாள்தனத்தையும் ரசித்து வருகின்றேன்டா. நானும் தானே ஒரு தவற ஒருத்தருக்கு ஒரு தரம் ரெண்டு சொல்லி கேட்கறேன்னா நம்ம பாட்டு குட்டுறணும். என் கொள்கையும் அப்படித்தான். இந்தப்பா நீ செய்யற தப்பு தவறு ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம் சொல்லலாம். நான்காவது தரம் நாம சொல்ல போனா நம்ம பிள்ளையாக கணிக்கப்படுவோம். அந்த வகையில பொது பாதுகாப்பு அமைச்சிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இந்த நாடகத்தையும் இந்த முட்டாளத்தனத்தையும் பார்த்து ரசிக்கிறாங்களாம். எங்க இருக்குது? பத்திரமூலையில் இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இந்த கூத்து நடக்குது. ரைட், அதாவது அரசுக்கு எதிரான செயலை அவர் ரசிக்கின்றார்கள். ஏன்னா ஒருத்தர சொல்லுங்க கேட்கிறாங்களே, இது ஒன் மேன் ஷோ நான் ஓடிக்கொண்டு இருக்கீங்க. அமைச்சத்துக்கு ஒரு ஆலோசகர் கூட இல்லையா? அப்ப பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒரு அட்வைசர் இல்லையா? அது கூட இங்க இல்லையா? ஏன்னா அதை நியமிக்க உட்கானுங்க இல்லை. பாருங்கள், எங்க ஒரு பாம்பு பிடிக்கு மாதிரி தான் எனக்கு பிடிப்பாட்டு இருக்கு இந்த அரசுக்கு.
அமைச்சருக்கு ஒரு ஆலோசனை கூட இல்லை, அதற்கு இன்னொரு ஆலோசனை இருக்கிறார், அவரை நடக்க கூட முடியாதாம். நாளைக்கு இன்றைக்கு போட போகுது மண்டே, அதையும் நாம சொல்லலப்பா. இந்த மக்கள் அனைவரும் அமைச்சுக்குள் பரவும் தங்கள் வதந்தி தகவல்களை பொது பாதுகாப்பு அமைச்சரை மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தையும் கோமாளித்தனமாக மாற்றியுள்ளது. அப்ப ஜேவிபி அரசு ஆட்சி ஒரு கோமாளித்தனமாக போய்கொண்டிருக்கான். பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த இரண்டு வயதான ஆலோசகர்கள் இரண்டு வகையான ஆலோசகர்களை ஏன் இவ்வளவு தூர நியமித்தார் என்ற கேள்விக்கு ஒருத்தருடையும் பதில் இல்லையா. அவரு ஒரு பொம்மையை கொண்டு வச்சுக்கிட்டு கூத்தடிக்காரன்னு தான் அந்த கதை வருகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாட்டில் நடந்த மர்மமான மற்றும் கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தண்டிப்பதாக ஜேவிபி சபதம் செய்து அல்லவா. அந்த பட்டியல் மிக நீளமானது. அவற்றில் ஈஸ்டர் தாக்குதல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதுதான் நாங்க சொல்லி தெரிய வந்தோம். ஈஸ்டர் செத்து போச்சு, ஈஸ்டர் குண்டுபிடிப்பு செத்து போச்சு, அது இன்னும் ஒண்ணு நடக்க போறல. இதையெல்லாம் குறித்து நிறைய வெளியே பேசப்படுது. இதைத்தானே நாம சொன்னோம். அது ஒன்றும் வந்த வேகத்தில் நடக்க இருந்துச்சு, அதுக்கெல்லாம் இப்ப பிளாக் போடப்படுகிறது. அண்மையில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க போலி ஆவணங்களை தயாரித்து கொழும்பில் பெருமளவிலான அரசு நிலங்களை கையகப்படுத்திய தொடர்பாக ஒரு பெண் குற்ற புலனாய்வு பிரிவில் சிஐடியில் போய் முறைப்பாடு செய்திருக்கின்றார். அந்த முறைப்பாடு தொடர்பாக கிட்டத்தட்ட 30 நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பெண் அளித்த புகார் தொடர்பாக சிவில் நடவடிக்கைகளை தொடருமாறு சிஐடி இயக்குனர் எழுத்துப்பூர்வமாக அந்த பெண்ணுக்கு அறிவித்திருக்கின்றார். அதாவது நீங்க செஞ்ச முறைப்பாட்டுக்கு நாங்க செய்ய மாட்டோம், இது லேன் கேஸ் தானே, அதனால நீங்க கொண்டு ஒரு சிவில் வழக்கொண்ட போட்டு செய்யுங்க மெல்ல வழிவிட்டார். சிஐடிக்கு போன ஒரு கேஸ இப்படி அவர் வழி இருப்பது என்பது எனக்கு தெரியல, நான் விவரமா சொல்லவும் முடியாது. அரசு சொத்துக்கள் பற்றிய அறியாமைகள் சிஐடி இயக்குனர் அத்தகைய ஆலோசனை வழங்கினாரா அல்லது அவரது அரசியல் அபிலாஷைகள் காரணமாக அவர் அத்தகைய முடிவை எடுத்தாரா என்பதை விசாரிக்க வேண்டியது சிஐடியின் பாரிய பொறுப்பு. நம்ம சும்மா வாய கொடுத்து நம்ம லொல்லு வாங்குவான். நிசங்க சேனாதிபதி, அதாவது இந்த இவங்காட் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுல நிறுவனத்திற்கு 2015 ஆண்டு முதல் 2019 வரை சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட கடன் தொகைக்கு நெருக்கமான தொகையை கொள்ளையடிக்கப்பட்டதாகத்தான் முறைப்பாடு இருக்குது. மிக அதிகமான கொள்ளையடிப்பு கோடபய ராஜபக்சவின் நெருங்கிய கூட்டாளியான நிசங்க சேனாதிபதிக்கு வழங்கியதால் நாட்டிற்கு இழந்த வருவாய் 2015 முதல் 2019 வரையான காலகட்டத்தில் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட கடனுக்கு சமம் என்று செய்தி வெளியாகியுள்ளது. அப்போதே அப்போ எவ்வளவு இலங்கை பெற்றிருக்கிற கடனை விட கூட முன்னதாக இந்த பணி, அதாவது இந்த கோட்டையின் பதிவு செஞ்சு கொடுத்த எவன்காட்டுற அது பாதுகாப்பட இருக்கு இல்லையா, அதுக்கு முதல்ல இந்த பணி இலங்கை கடற்படைக்கு ஒதுக்கப்பட்டது. இது சர்வதேச ரீதியில் பயணிக்கும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதன் மூலம் நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான மில்லியன் டாலர்களை ஈட்டி கொடுத்தது. அதாவது இந்திய போர்டர் இருந்து சர்வதேச எல்லையில இவங்க நேவியான் ஃபுல்லா பாதுகாவல் கொடுக்கிறது. எப்படி கடல் கொள்ளையர்கள், அதாவது சோமாலியா கடற்கொள்ளை எந்த பகுதிக்கும் வரலாம் இல்லை, அதற்காக வருகின்ற சிப்புகள், பதியப்பட்ட சிப்புகள் சர்வதேச கடல் எல்லைகள் கிட்ட வரும்போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று கேட்பாங்க. அதுக்குரிய பணத்தை எல்லாம் எங்க பேமெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணின உடனே நேவிக்கு உத்தரவு போகும், இந்த பகுதியில் சிப்பு இங்க போய் காப்பாற்றுவாங்கன்னா சும்மாவே நின்று விட்டு வர வேண்டியதான். அந்த வேலையை டைவர்ட் பண்ணி கோட்டையன் கம்பெனி தண்ட கம்பெனிக்குள்ள எடுத்துட்டான். மிகப்பெரிய வருமானம். 2015 to 19 ஆண்டில் இறையாண்மை பத்திரங்களிலிருந்து பெறப்பட்ட 12,050 மில்லியன் டாலர் வட்டி கடனே நாட்டின் திவால் நிலைக்கு முக்கிய காரணமாகும். இதற்கிடையில் நிசங்க சேனாதிபதி கிட்டத்தட்ட 11,500 மில்லியன் டாலர்களை சம்பாதிக்க அனுமதிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஆணைய அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இது இலங்கை கடற்படை நாட்டுக்கு சம்பாதித்து கொடுத்த வருமானம். இந்த வருமானத்தான் கோட்டையின் செக்ரட்டரியா இருக்கக்குள்ள அண்ணனை பிடிச்சி சாதிச்சுட்டு இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலையே. இது இலங்கைக்கு வருமானம் இல்லை போட்டு உடனே ஒரு கேபினெட் அப்ரூவ் எடுத்து போட்டு நீங்க கேன்சல் ஆக்குங்களேன். உங்களோட மடியில நல்ல இது இருக்கு இல்லையா, உங்களோட நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அரசாங்கத்தை பொறுத்தவரை மிகவும் சிம்பிளான விடயம். இதை போயிட்டு கமிஷனுக்கு எல்லாம் போட்டு இருக்க நேரம் இல்லை. கமிஷன் போட்டு அது பதியப்பட்டு இருக்குது. அது எங்களை நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். உடனே நீங்க அட்டர்னி ஜெனரல் ஐடியா கேட்டு உடனடியாக இலங்கைக்கு வருமானம் தட்டி போகுது. எனவே இதை நாங்கள் அரசியல நலன் கருதி அரசியல பாதுகாப்பு படையும் சும்மா நடக்கலாம் திண்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு, எனவே அதையெல்லாம் ரீசன் காட்டு ஒரு பேப்பரை போட்டு உடனே அட்டர்னி ஜெனரல் பேப்பரை போட்டு உடனடியாக அவங்க வழக்கு போவாங்க. யாரு
எவன்கார்ட் நிறுவனம் வழக்கு போகலாம், தங்களுடைய லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கேன், அதுக்குரிய பேப்பர்ஸ் எல்லாம் அட்டர்னி ஜெனரல் தயாரிச்சு எடுக்கலாம். உங்க நாடாளுமன்றம், உங்களோட அட்டர்னி, உங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ் எவ்வளவே பண்ணலாம். இதை நாமள சொல்றேன். எனவே அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டும் துறை ஒன்று முடக்கப்பட்டு டைவர்ட் பண்ணப்பட்டு மஹிந்தன் கம்பெனிக்கும் கோட்டையன் கம்பெனிக்கும் உழைச்சி கொடுக்குது. இது கர்மம் இல்லையா? இது அநியாயம் இல்லையா? இதெல்லாம் அரசுக்கு தெரியாம சும்மா எடுப்பார் கைப்புள்ளி அந்த அரசாங்கம் இருக்குமானால் இன்னும் ஓட்டையாண்டி ஆகி இந்த அண்டைக்கும் ஒருவர் வந்த பஜிர் அபர்த் சொல்லியிருக்கிறார், நாங்கள் நாட்டில் நிதி நிலைமை மோசம் போகும்போது ரணில் பாரம் எடுக்க காத்திருக்காராம் ஜனாதிபதி. ஏப்பா ரணில் எங்க? ரணில யாரு கூப்பிட்டாங்க? யாரு உங்களுக்கு ஜனாதிபதி பாருன்னு சொன்னாங்க? அனுருகுமார சொன்னாரா? உங்களை கூப்பிட்டாரா? நீங்க சும்மா அங்கிட்டு இங்கிட்டு பாருங்க, டூரிசம் அடிக்கிறீங்க. இப்ப டூரிசம் இலங்கை வருமானம் தேயிலை தோட்டத்துறையிலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 225 சிறு கைத்தொழிலுக்கான இந்த தேயிலை தொழிலும் நஷ்டம் போயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே 3 நிறுவனம் தந்திருக்கிறோம் இல்லையா? என்னென்ன? பெட்ரோலியம், சிபி, ஏர்லங்கா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இவையெல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்துல போய் கொண்டிருக்குது. அது தீர முடியாத நஷ்டங்கள். அடுத்த நஷ்டம் ஒண்ணு வந்திருக்குமே, இலங்கை தேயிலை தோட்டத்துறை நஷ்டம் போயிட்டு. இப்ப இலங்கைக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வருமானம் டூரிசம் மாத்திரம்தான். அந்த டூரிசம் நலன் பெறக்கூடாது, நன்மை பெறக்கூடாது, டூரிசம் நிறைய வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பின்னுக்கு இந்த பாக்ஸ் கூட்டம் மிகப்பெரிய லொல்லு பண்ணுது. நாம இதுக்கு முந்தைய செய்தியில தந்திருக்கிறோம். எனவே இந்த நாட்டுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஜனாதிபதி ரெடியா இருக்கிற அந்த ரணில் ரெடி அடிக்கிறார் ஜனாதிபதி தரப்புனா, உங்களுக்கு யாரு ஜனாதிபதி தந்திருக்கிறாங்க? யாராவது உங்களுக்கு தந்திருக்கிறாங்களா? அவங்க சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லதுக்கு முதல்ல கூத்தடிச்சுக்கிட்டு வராங்க, உங்களுக்கு கேட்கிறாங்க, அதை யாருமே தரல. அடுத்தது பாருங்க, இலங்கையில் இந்த வருடம் 225 தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சிறு தேயிலை தோட்ட மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் நிமால் உடுகம்பல தெரிவித்திருக்கின்றார். பாருங்க, அதுவும் லொஸ்ல போகுதாம். இதுவரை மூடப்பட்டிருக்கு. அப்ப இப்படியே மூடிக்கு போனால் என்ன? ரணில தரப்பு ஆசைப்படுற மாதிரி இந்த டிசம்பருக்குள்ள நிதி நிலைமையில அரசாங்கம் தடுமாறக்கூடிய இடம் வந்திருக்கு. இப்ப நாங்க 3 நிறுவனம் தந்தோம் இல்லையா? இப்ப நான்காவது நாங்க சிறு தேயிலை ரப்பர் தொழிற்சாலையும் நாங்க தந்துட்டோம். 225 ஃபேக்டரி மூடப்பட்டிருக்கின்றால் அப்ப இந்த நாடு எங்க போய் சேர போகுது? அப்ப தொடர்ந்து IMF கையெழுதி தான் நிக்கணும். எனவே அது ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வரும். இதையும் பார்த்து கொள்ளுங்க. இவ்வளவு விடயமும் தந்திருக்கிறோம். இப்பொழுது இது வந்துட்டு இந்த நாட்டில் உடனடியாக போகின்ற செய்திகள். இதை நான் உங்களுக்கு தந்துவிட்டோம். மீண்டும் நாளை இது உங்களுக்கு கிடைக்க போகுது இல்லையா? மீண்டும் நாளை மற்றும் 2 செய்திகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.